Good morning, students. Today we are going to electrostatic potential energy due to a collection of point charges. அது பார்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 4 சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 சார்ஜஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து PQRS அப்படிங்கிற ஒரு ஸ்கொயரில் கொண்டாந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்படி அரேஞ்ச் பண்ணும் பொழுது அதில் வந்து எவ்வளோ ஒர்க் டன் தேவைப்படும், அண்ட் தென் சென்டரில் Q' அப்படிங்கிற ஒரு சார்ஜை கொண்டு வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒர்க் டன் என்ன, இதுதான் நம்மளுடைய கொஷின்ஸ். ஓகேங்களா? ரைட். இதில் நமக்கு சொல்யூஷன் நம்ம பார்க்க முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சூப்பர் பொசிஷன் ஆஃப் electrostatic potential energy due to a collection of point chargesல சொல்லியிருக்கோம். நம்ம சார்ஜஸை வந்து கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறது இந்த ஆர்டரில் தான் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் நம்ம சார்ஜஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். PQRSன்னு எடுத்துகிட்டு வரலாம், இல்லை SRPQன்னு எடுத்துகிட்டு வரலாம். எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஸ்கொயருக்கு கொண்டு வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நவ் த சொல்யூஷன் என்ன இப்போ பார்ப்போம். The work done to arrange the charges in the corners of the square is independent of the way they are arranged. So independent. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ Pக்கு கொண்டு வந்து சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கொயரில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு சார்ஜுமே இல்லை. ஸோ அப்போ சார்ஜ் இல்லைன்னா இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டும் இல்லை. அப்போ இங்கே நம்ம எந்த ஒரு ஒர்க் டன்னும் தேவையில்லை, ஈஸியாக கொண்டு வந்து வச்சா மட்டும் போதும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு Qக்கு கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு, Qக்கு கொண்டு வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் Qங்கிற சார்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் இருக்கும், அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒர்க் டன் செய்கிற மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது ஆர்னா PQ, எஸ்னா PQR. ஓகே. ஸோ ஸ்கொயரோடைய சைடு வந்து A, ஆனால் நமக்கு வந்துட்டு இந்த சைடு வேணும், SQ. நம்ம சவுண்டு வர SQPRோடைய சைடோடைய டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் SQ = RP = √2A. இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சார்ஜ் கொண்டு வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் த சார்ஜ் ப்ளஸ் Q is brought to the corner P. This requires no work since no charge is already present. So first நான் சொன்ன பாயிண்ட் தான். ரைட். நெக்ஸ்ட் ஒன், work required to bring the charge minus Q to the corner Q. அப்போ இந்த மைனஸ் Qவும் வேணும், ப்ளஸ் Qவில் நம்ம ஆல்ரெடி தேவையான பொட்டென்ஷியலும் நமக்கு தேவை. ஸோ மைனஸ் Q potential at a point Q due to the plus Q. ஓகேவா? ஸோ மைனஸ் Q into 1/4πε0 Q by A. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் Q²/A. ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் பாயிண்ட் சார்ஜை கொண்டு வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா, ஒர்க் ரெக்வயர்ட் டு பிரிங் த சார்ஜ் ப்ளஸ் Q டு தி கார்னர் R. அப்போ கார்னர் ஆரில் கொண்டு வந்து வைக்கிறது நம்ம ப்ளஸ் Q சார்ஜு. அப்போ ப்ளஸ் Q இன்ட்டு பொட்டென்ஷியல் அட் P அண்டு பொட்டென்ஷியல் அட் Q ரெண்டுமே நமக்கு தேவை. ஸோ இங்கே இருக்கிறது ப்ளஸ் Q, இங்கே இருக்கிறது மைனஸ் Q, அது மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைட். work done at R. So Q into 1/4πε0 minus Q by A. அண்ட் நம்மளுடைய PRோடைய டிஸ்டன்ஸ் நமக்கு √2A கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க. Q/A காமன். ஸோ வெளில எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி இங்கே ஒரு Q இருக்குது, Q into Q, Q²/A. ஸோ 1/4πε0 Q²/A minus 1 plus 1/√2. ஓகேங்களா? இது தேர்ட் பாயிண்ட் சார்ஜ்க்காக நம்ம கண்டுபிடிச்சது. ஃபோர்த் கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ ஒர்க் ரெக்வயர்ட் டு பிரிங் த ஃபோர்த் சார்ஜ் minus Q at the position S. ஸோ அப்போ மைனஸ் Q into potential at R, Q, P மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த Qவோட மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? ஸோ மைனஸ் Q இன்ட்டு மூணுத்துலேயும் நமக்கு காமனாக இருக்கிறது 1/4πε0. ஏன்னா நம்ம பொட்டென்ஷியலோட ஃபார்முலா என்னென்னா 1/4πε0 Q/R, அதாவது டிஸ்டன்ஸ், அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ மூணுத்துக்குமே 1/4πε0 காமனாக இருக்கும். மூணுத்துலேயுமே 1/4πε0 காமனாக இருக்கும். ஸோ அதனால் அதை வெளியில் எடுத்தாச்சு அண்ட் ரிமைனிங் திங்ஸை எழுதியாச்சு. ஏன்னா இது சார்ஜ் Q, distance A, again charge Q, distance A, and again minus Q, charge வந்து minus Q, distance √2/A, that is SQ உடைய distance. ஓகேங்களா? ரைட். இப்போ WS is equal to minus எல்லாத்தையும் வெளில எடுத்தாச்சு. ஸோ Q/A காமனாக இருக்குது, வெளில எடுங்க. மைனஸ் இன்ட்டு
plus minus. Okay, so அப்போ minus 1 by 4 pi epsilon naught இங்கே q square வரணும், q இருக்கு. So q square by a 1 plus 1 2 minus 1 by root 2. Okay வா? So this is the work done for fourth charge கொண்டு வந்து எஸ்ங்கிற பொசிஷனில் வைக்கிறதுக்கு நம்ம செய்கிற வேலை இந்த வேலை செய்யணும். 1 minus 1 by 4 pi epsilon q square by a into root 2 minus 1 by root 2. Okay, right. இப்போ நம்மளுடைய செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், செகண்ட் கொஸ்டின் வந்து q டேஷுங்கிற சார்ஜை சென்டரில் பிளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய எக்ஸ்ட்ரா ஒர்க் டன் என்ன. ரைட், இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் டன் என்னன்னு பார்ப்போம். இங்கே மைனஸ் கியூ, இங்கே மைனஸ் கியூ, இங்கே ப்ளஸ் கியூ, இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது. ஸோ ஆட் பண்ணோன்னா 2 plus 2q minus 2q. ஸோ போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மேக்னிடியூட் இருக்குது. ஓகேவா? ஈக்குவலாக இருக்குது அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த நாலுத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒர்க் டனை என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா மியூச்சுவலாக கேன்சல் பண்ணிடும். ஸோ அப்போ மியூச்சுவலாக கேன்சல் பண்ணும்போது இங்கே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாத மாதிரி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லைன்னா அந்த q டேஷ்ங்கிறத நம்ம ஈஸியாக எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். So work required to bring the charge q dash. work வந்து நம்ம q dash சென்டருக்கு கொண்டாந்து பிளேஸ் பண்றோம். So work required to bring the charge q dash to the center of the square. So q dash into potential at the center of the point O due to all the four charges. இப்போ all the four charges நம்ம கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? So the potential created by, முன்னாடி சொன்ன பந்தா potential created by minus 2 q charges and are mutually cancelled by the potential created by plus 2q. Okay va? So அதனால therefore the net electric potential at the center O due to all the charges in the corners is 0. So அதனால நம்ம extra work done எதுவும் செய்ய தேவையில்லை. Hence no work is required to bring the charge to the point O. நம்ம எந்த வேலையுமே நம்ம செய்ய வேண்டாம். Physically this implies that if any charge q dash when brought close to O, then it moves to the point O without any external force. நான் முன்னாடி இதான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாமே மியூச்சுவலாக கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் q டேஷுங்கிற சார்ஜை அட் பாயிண்ட் ஓவில் நம்ம கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேஷுங்கிற சார்ஜை நம்ம இந்த ஸ்கொயரில் கொண்டு வந்து சென்டரில் வைக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் நம்ம செய்ய வேண்டாம். ரீசன் இதனால கிரியேட் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல்ஸ் எல்லாமே அந்தந்த சார்ஜஸ் ஈக்குவலாக கேன்சல் பண்ணிக்கும். அதனால இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு இல்லாமல் இந்த சார்ஜை நம்ம இந்த ஸ்கொயரில் எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் ஃபார்முலா. ஓகே, தேங்க்யூ.